மகாபரிசுத்தமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு நமக்கும் கொடுத்தபடினால தேவனை தெரிவிக்கிறோம். ஒரு வசனத்தை நான் படிக்க கேட்கிறாங்களா? 1 யோவான் 3 அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கலாம். இது குறித்து ஃபுல்லா இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறான்? மீறுகிறான். யார் சொல்றது? யோவான் சொல்லுகிறார். எங்க சொல்கிறார்? பழைய பாட்டுல இருக்கு, புதிய பாட்டுல சொல்றார். சொல்லுங்க, படிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற வார்த்தை இது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். புரியுதுங்களா? நியாய பிரமாணம் இந்த காலத்துல தேவையில்லைன்னு சொல்றீங்கல்ல, நியாய பிரமாணம் எப்பவுமே உண்டு. நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதவன் பரலோகத்துக்கே போக முடியாது. ஞானசாமி எடுத்துட்டேன், அபிஷேகம்லாம் பெருத்தேன், அந்நிய பாஷையும் பேசுறேங்கய்யா, நான் பரலோகத்துக்கு போக நினைச்சா இந்த வசனம் பொய்யாரு. நியாய பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். சரி, இந்த நியாய பிரமாணம் எப்பனா அப்ப மோசை காலத்துல கொடுத்தது. அது புதிய ஏற்பாட்டின் காலத்துல யோவான் சொல்ல வேண்டும். அதே தான் கீழே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் பிரமாணங்கள் இருக்கு. பவுல் வச்சிருக்கிற பிரமாணங்கள் நிறைய இருக்கு. அப்ப இதிலே கூட மற்ற பிரமாணங்கள் மற்ற ஒழுங்காக சொல்லி இருக்கிறார் யோவான். குத்து வேண்டாம். நியாய பிரமாணத்தை நாம் மீறவே கூடாது. நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொன்னா, நியாய பிரமாணத்துல எத்தனை கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணம்னா கட்டளை. உபாகம் 5வது அதிகாரத்தில் இருக்கு 10 கட்டளைகளை பற்றி நீங்கள் படிக்கலாம். அதை கண்டிப்பாக நாம் கை கொள்ள கடன்பட்டிருக்கிறோம், கடனாளிகளா இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலம் அன்பின் பிரமாணத்தின் காலம், அன்பின் காலம். அது நமக்கு அவசியம் இல்லை. தேவன் 10 பிரமாணங்களை 2 பிரமாணங்களா மாற்றி கொடுத்துட்டார். இனி அது தேவையில்லை, இது தேவையில்லை. அது நிறைவேற்ற வேண்டியது, இதை கை கொள்ள வேண்டியது. அதை நிறைவேற்றினாதான், அதை கை கொண்டாதான் இதை நிறைவேற்ற முடியும். அதை விட இதான் கஷ்டம். அதை கை கொள்ளாம இதை நிறைவேற்றவே முடியும். உங்களை போல பிற நேசிக்க முடியுங்களா? யோசிப்பார். 3 பலத்துல தேவனிடத்துல அன்பு கூர்வாயாகனா அதை நேசிக்க. தேவனிடத்துல யாரெல்லாம் அன்பு கூறானோ அவங்கதான் தேவன பிரமாணங்களை கைப்பற்றும். 2யும் நாம் கொண்டு வரோம். பழைய பாட்டு தூரத்துக்கு போட்டு நாம் எதுக்கு நமக்கு தெரியும். நமக்கு தேவன் 2யும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய இச்சையின்படி வாழ்ந்து நமக்கு தேவன ஒழுங்குகளை நாம் அப்புறப்படுத்தவே கூடாது. இச்சையின்படி வாழ்ந்து தேவன் நம் கொடுத்த பிரமாணங்களை ஒழுங்குகளை அப்புறப்படுத்தவே கூடாது. அதுல ஒரு கட்டளை என்னன்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. தனிப்பட்ட முறையில இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, அவாகமாகாத பெண்ணா ஆணோ இருந்தாலும் சரி, நாம தேவ பிரமாணங்களை அவரவர் கொடுக்கப்பட்ட ஒழுங்குகளிலே நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, ஏன் பிரமாணத்தை பத்தி பேசுது? எனக்கு தேவன் அனுமதிக்கிறார். நீ பிரமாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல நான் அத்தியாவசியப்படுத்துகிறேன். நம்மளை போல பிறரை நேசிக்கணும். தேவனிடத்தில் முழுபலத்தோட அன்பு கூறணும். தேவனிடத்தில் முழுபலத்தோட அன்பு கூறணும்னா அவனோட விதிகளை மீறாதிருப்பாயாக என்று இல்லையா? தேவனுடைய விதிகளை மீறக்கூடாது. என் விதிகளை மீறாதிருப்பாயாக. அப்ப தேவனுடைய விதிகளுக்குள்ளே நம்ம வைக்கணும். தேவ ஜனங்கள்னா தேவனுடைய ஒழுங்கின்படி வாழ பிரயாசப்படணும். பண்டிகை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. பண்டிகை வருஷம் வரும், வருஷம் போகும். 3 பண்டிகை வைக்கலாம். ஒன்று கிறிஸ்துமஸ், 2வது பண்டிகை என்னது? ஈஸ்டர். புது வருஷங்கிறது ஜனவரி, எல்லாரும் பொதுவாக கொண்டாடுகிறோம். அந்த நாளிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை நாம் பிரதானப்படுத்துகிறோம். 3 பிரமாணங்கள் வச்சு 3 பண்டிகை வச்சு, கிறிஸ்துமஸ், ஜனவரி, ஈஸ்டர் இல்லையா? குட் ஃப்ரைடேக்கு நீங்க யாரும் கொண்டாட மாட்டீங்க, இஞ்சி தின்ன குழந்தை மாதிரி வச்சிருக்கீங்க முகத்தை. அதனால ஈஸ்டர்
இன்னொரு பண்டிகையை நாம் கொண்டாட வேணும். அது யாருமே செய்கிறது இல்லை. யார் செய்கிறார்களோ அவங்க பாக்கியசாலி. அது என்ன பண்டிகைனா, தேற்றரவாளரான சத்திய ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாள். எருசலேமிலே போயிட்டு நீங்கள் 10 நாள் காத்திருங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த இடத்துல 120 பேர் கூடினார்கள் மேல்மாடியில். அது அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அப்போ தேற்றரவாளன் பூமியிலே இறங்கி வந்தார் அவங்க மேல. அது ஒரு பண்டிகை தினம். அந்த பண்டிகையை யாருமே கொண்டாடுகிறது இல்லை. தயவு செய்து அந்த பண்டிகையை கொண்டாடுங்க, அதை முதன்மைப்படுத்துங்க. 4 பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு. அதான் குட் ஃப்ரைடேக்கு தான் நாம கஞ்சி குடிப்போமே இல்லையா? குட் ஃப்ரைடேக்கு தான் கஞ்சி குடிச்சிட்டு ஒன்னும் இல்லாம இருப்போமே. ஆனா அந்த 4 பண்டிகை. இன்னொன்னு சொல்ல போனோம்னா குட் ஃப்ரைடே நமக்கு பண்டிகை தான். புதிய ஏற்பாட்டின் காலத்துல குட் ஃப்ரைடே நமக்கு பண்டிகை தான். இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜீவனை விட்ட நாள். அது துக்கம் கொண்டாடக்கூடாதுங்க. அதை நம்ம மீட்புக்காக தன் ஜீவனை மீட்பின் நாள். அதுக்கு பேர் என்ன? மீட்பின் நாள். முதன்மையின் நாள். குட் ஃப்ரைடேனா முதன்மை நாள், மீட்பின் நாள். அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஒருவருக்கு ஆண்டவரை நம்புங்க, கைவிட அன்றைக்கு வாக்குத்தத்தத்தை முன்வைக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுருக்கோம். அப்போ 4வது நாள் என்ன பண்டிகை? அந்த பண்டிகையில இயேசு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பூமியிலே இறங்கி வந்தார். பாத்தீங்களா? பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவெல்லாம் அது ஒரு பண்டிகை. அதை விசேஷப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களாகி ஒவ்வொருவரும் அதை விசேஷப்படுத்த வேண்டும். அதை விட்டுறோம். அது வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி, அது தவறு, அதுவும் பாவம் தான். அதனாலே நாம் நினைவு கூற வேண்டும். வாரத்திலே 3 நாளை தேவன் நமக்கு தந்திருக்கு. தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒன்று வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. விசேஷமா தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாரத்திலே 3 நாளை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அவர் எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்த நாள் சனிக்கிழமை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் 1ஆம் நாள். இந்த வாரத்துல ஒவ்வொரு வாரத்திலும் எடுத்துக்கொண்டா 3 நாளை ஆண்டவர் கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும். ஊழியக்காரனுடைய பங்கு அந்த நாள்ல தேவனை துதிக்க வேணும், தேவனை ஆராதிக்க வேணும், தேவனுடைய வசனங்களை தியானிக்க வேணும். நாம் இந்த நாள் வாசித்து ஜெபிக்கலாம். இப்படி எல்லாம் வாரத்து 3 நாளை தேவனுக்கு கொடுத்து வாழும். முடிந்தால் தேவ ஜனங்களும் அப்படி செய்யலாம். வாரத்துல 3 நாள் தேவனுக்கு நாம் ஒத்துக்கணும். 4 நாள் நமக்கு. ஏன்னா நாம் தேவ ஜனங்களாக தேவன் நம்ம எவ்வளவு விசேஷப்படுத்திருக்கிறார். நாம் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது இல்லையா? தேவ ஜனங்கள் எங்க போனாலும் தேவ ஜனங்கள். எந்த இடத்துல இருந்தா நீ தேவ ஜனம், எந்த இடத்துல தான் தேவ மனுஷன், எந்த இடத்துல இருந்தா தேவ மனுஷி. அப்படியானா அந்த 3 நாளை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த பண்டிகை 4 பண்டிகை நாட்களை நாம் கை கொள்ள வேண்டும். பிரமாணங்களை 10 கை கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற மனுஷன் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்கவே கூடாது. புரியுதுங்களா? சரி, இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு மனைவி இருக்காங்க. என் மனைவி ஸ்தானத்துல வேற எந்த பெண்ணையும் வைத்து பார்த்தாலோ, தப்பான பழக்க வைத்தாலோ, தப்பான பாவம் செய்தாலோ அது பாவம். அப்ப என் மனைவியின் ஸ்தானத்துல எந்த பெண்ணையும் நான் வைக்க கூடாது இல்லைங்களா? ஒரே மனைவியுடைய புருஷனாய் வாழ வேண்டும். மனைவி இல்லாமலும் வாழணும். அது எப்பங்க? ஏனோக்கு தான் 18 மணி நேரம் தேவனோடு இருந்தா 6 மணி நேரம் மனைவி பிள்ளைகளோடும் வேலையாட்களோடும் அவர் இருந்து வேலை பார்த்திருக்கிறார். அப்போ மனைவி உள்ளவனா இருந்தும் மனைவி இல்லாமலும் வாழலாம். மனைவி உள்ளவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழலாம். அதான் எனக்கு இருக்கிற பிரமாணம் வச்சுக்கீங்களேன். இவங்க ஒழுங்கு இருக்கும். அப்ப கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கணும். கல்யாணம் பண்ணாதவங்க எப்படி இருக்கணும்? சுய புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது, ஆண் புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது இல்லையா? சுய புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது, ஆண் புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது. நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி எந்த பெண்ணையும் தொட்டு நீ பாவம் செய்யவும் கூடாது. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை நீ மீறி விட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னா பைபிளை கிழிச்சு கீழே போட்டோம். புரியுதுங்களா? சுய புணர்ச்சிக்காரி, பெண் புணர்ச்சிக்காரி, இவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு உரைக்கும். பெண் நான் கல்யாணமே பண்ணலைங்க, பண்ண மாட்டேன். அப்ப நீ ஒரு ஆணோட தவறு செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி செய்தா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். காரணம், உன் சரீரம் மறுரூபம் ஆகாது, புதைத்த இடத்திலே கிடப்பாய் என்றுதான் அர்த்தம்.
சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணின ஆண்களும் பெண்களும் ஆணா இருந்தால் வேறொரு மனைவி இல்லாமல் வேறு எந்த பெண்ணிடத்திலாயும் தப்பிதமான தொடர்பு பாவம் செய்துவிட்டால் அவன் சரீரம் மறுரூபமாகாது. அவன் புதைக்கப்பட்டிருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் சரீரம் மறுரூபமாகாது. அவன் மேல உள்ள ஏதோ பாருங்க. சரி, பெண்ணு அவங்க என்ன செய்யணும்? தன் புருஷனுடைய ஸ்தானத்துல எந்த பெண்ணையும் வைத்து எந்த ஆணையும் வைத்து பார்க்க கூடாது. எந்த ஆணத்திலாயும் தப்பான தொடர்போ தப்பான பாவமோ, கல்யாணம் பண்ண அப்புறம் நீங்க புருஷனை எல்லாம் வேற எந்த ஆணையத்துல தப்பான தொடர்போ தப்பான பாவமோ நீங்க செஞ்சுட்டா நீங்க சரீரம் மறுரூபமாகாது. நீ வேதாந்தம் பேசலாம், நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆணர் வந்தால் நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ இருதோனிலே கால் வைத்திருக்கிறா. ஒன்னு புருஷனோடு இருந்தா இன்னொருத்தனோடு தப்பு பண்ணிட்ட. அப்ப நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நிலையற்றவன். இருதோனிலே கால் வைக்கிறவர்கள் நிலையற்றவர்கள். நீ கல்யாணம் பண்ணிட்ட, புருஷன் கூட இருக்கான், இன்னொருத்தனோட தப்பான தொடர்பு வைக்கலாமா? தப்பான பாவம் செய்யலாங்களா? அப்படியானா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படியானா என்ன செய்யறது? உங்க நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரியது. வேதாந்தம் பேசலாம், தப வைராக்கியம் இருக்கலாம், என்ன உபதேசம்? தேவனுடைய பிரமாணங்கள் தான் எனக்கு உபதேசம். இதை விட பெரிய உபதேசம் உலகத்துல கிடையாது. என் வாய் சொல்லிட்டு, என் விரல் தேவனுடைய வாய் சொல்லிட்டு தேவனுடைய விரல் எழுதிட்டு, இதை விட பிரமாணம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இதை டிபெண்ட் பண்ணி தான் இயேசு சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்கிறார், எல்லாமே யோவான் சொல்கிறார். பாத்தீங்களா? தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப இதை வைத்துதான் எல்லாமே இருக்கு. 623 வச்சுருங்களேன், மற்ற நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கும். என்னதுங்க? இதுக்குள்ள இந்த 10 கட்டளைகளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். இது மறந்துட்டதுனால சொல்றேன். அது எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? மறதினால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே இந்த 10 கட்டளைகளுக்கு உட்பட்டது தான். அதுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே. நான் அந்த உபதேசம், எங்களுக்கு இந்த உபதேசம், இது இந்த விருப்பத்தின்படி நீங்க உபதேசம் வச்சிருக்கிறீங்க. கல்யாணம் பண்ணல, உங்களை நீங்க தொடரலாம், அதுக்கு ஒரு உபதேசம் வைக்கலாம்ல. கல்யாணம் பண்ணாத ஒரு பண்ணை தொட்டு பாவம் பண்ணலாமா? தொடாம இருக்க ஒரு உபதேசத்தை வைக்கலாம்ல. நீ சுய புணர்ச்சிக்காரனா இருக்கிறா, ஆண் புணர்ச்சிக்காரனா இருக்கிறாய், சுய புணர்ச்சிக்காரியா இருக்கா, பெண் புணர்ச்சிக்காரியா இருக்கிறாய். கঠিனமா புருஷனை விட்டு புருஷனை கூட இருந்துட்டு இன்னொருத்தனை தப்பான தொடர்பு வைக்கிறார், பாவம் செய்கிறார். அப்படி எந்த பரலோகத்துக்கு போவோம்? நீ ஒரு நாளும் மருவம் பண்ணவே முடியாது. இப்ப இந்த கேடான வாழ்க்கையில நீ எப்போ வாழ்ந்ததுனாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னோ, 20 வருஷத்துக்கு முன்பே, 40 வருஷத்துக்கு முன்னே, 30 வருஷத்துக்கு முன்னே நீ செஞ்சிருந்தாலும் அது உன் மனசுல இருக்கும். நீ அது மறக்கும், அது உனக்குள்ள இருக்கும். அப்படி எப்படி உன் சரீரம் மருவமாகும்? நீங்க எப்படி வருகிறீங்க? புதைக்கப்பட்ட ஆண்டு வரல, தாமதமாக புதைக்கப்பட்டாலும் சரீரம் எப்படி எழுப்பப்படும்? அதெல்லாம் ஆகாத விஷயம். பிரமாணத்தபடி வாழ்வதுதான் சால சிறந்தது. இதை பத்தியே பேசியிருந்தா முடியாது. இது தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய விதிகளை, தேவனுடைய ஒழுங்குகளுக்குள்ள நாம் வைத்து வாழ்வது நல்லது. எல்லா விவாகம் பண்ணினவர்களும் ஆண்கள், உங்க மனைவியை நேசிங்க. உங்க மனைவி எல்லாம் வேற இந்த பெண்ணிடத்தை தப்பான தொடர்பு வைக்காதீங்க. மனைவி அப்படி இப்படிதான் இருப்பா, அவ ஓயாத ஒழுக்குன்னு எழுதி இருக்குது, அவள் நச்சரிப்பு தாங்க முடியாதுன்னு தெரியுது. ஆனாலும் அவளை விட இவளை பார்க்கலாம், அவளை பார்க்க சைட்ல எதனா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? அந்த மனசுல வச்சுக்க. ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நமக்குள்ள ஒரு தேவன் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கும் போது ஒழுங்கை நாம் கனம் பண்ணி வாழ்வது நல்லது. என் லைஃப் நல்லா இருக்குன்னா தான் உங்களுக்கு சொல்றேன். நான் அனுபவிக்கிறேன், நான் வாழ்றதுனால உங்களுக்கு சொல்றேன். தெய்வ பிரமாணங்கள்படி வாழுங்கள். வேற பெண்ணெடுத்தை தொடர்பு வைக்காதீர்கள். வாங்க பண்ணாதவர்கள் தப்பு செய்யாதீங்க. கரங்களில் சுத்தம் உள்ளவனும் நிறத்திலே மாசற்றவனமா இருக்கும். புரியுதுங்களா? விரல்களினால் கரங்களினால் செய்த பாவங்களே உங்களுக்கு உங்க தேவனுக்கு பிரிவினை உண்டா. இந்த பிரிவினை இருந்தப்ப நீ எங்க பரலோகத்துக்கு நீ வாழ்றதே வேஸ்ட். கிறிஸ்தவனா வாழ்றதே வேஸ்ட். இந்த வேத வாக்கியங்களையும் சொல்றா, எல்லாம் வேஸ்ட் தான். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய ஒழுங்குகளுக்குள்ள வைத்து உங்களை நீங்கள் வாழணும், அதான் வாழ வைக்கணும், அதான் நல்லது. கல்யாணம் பண்ணின பிறகு எந்த ஆணிடத்துல தப்பாத தொடர்பு பெண்ணு வைத்தால் நீ பரலோகம் போக முடியாது. புரியுதுங்களா?
எந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணின பிறகு எந்த பெண்ணிடத்துல தப்பான தொடர்பு வைத்திருப்பால் செஞ்சால் ஆண்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. இதுதான் இந்த வசனம். இதுதான் உபதேசங்கள். இதுக்கு மிஞ்சின அவர் இச்சையின்படி உபதேசம் உருவாக்கிக்கலாம். யாருமே உபதேசம் பாருங்க, அந்த புக்கு இந்த புக்கெல்லாம் படிச்சு உபதேசம் இவர் இருக்காரு இல்லையா, D.L. மூடி எழுதின புஸ்தகங்களை எடுத்து உபதேசம் எழுதின ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். D.L. மூடி, வாட்ச்லி, இன்னும் சிலர்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய புஸ்தகங்களை எடுத்து பார்த்து படிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து அதுல டஃபா இருக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு லகுவானதை வச்சு உபதேசம் எழுதி இதான் எங்க உபதேசம். அந்த உபதேசம் ஒரு நாள் உங்களை மறுரூபப்படுத்தவே செய்யாது. அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒருவரும் மறுரூபப்பட முடியாது. பைபிள்ல இருக்கிற உபதேசம் தான் நமக்கு. அவ்வளவு இச்சையின்படி போய் உபதேசம் உருவாக்கி கொண்டு வாழலாம். ஒரு ஸ்தாபனம், ஒரு ஊழியம் என்றால் ஒரு உபதேசம் ஒழுங்கு இருக்கிறது. அது இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு நாள் நடத்தப்படுகிற ஜனங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய நிர்பந்தமான நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய பிரமாணத்துல நாம் தரித்து இருக்க வேண்டும். தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறக்கூடாது. தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை மீறக்கூடாது. இயேசுகள் சொன்ன 2 கட்டளைகளை நாம் மீறக்கூடாது. உங்களை போல பிறரை நேசிங்க, உங்களை போல பிறரை நேசிங்க, தேவனத்துல முழுமையா அன்பு செலுத்துங்க. உபாகமம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, பவுல் வித்தியாசமா சொல்லுகிறார். ஒவ்வொரு நிருபங்களின் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிரமாணங்களின்படி வாழ முடியாவிட்டாலும் தேவ 10 கட்டளைகளை கை கொண்டு பாருங்க, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையுமா இருக்கும். அடுத்த ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். இந்த வசனத்தை படிச்சு பாருங்க வீட்டுல. இன்னொரு வாட்டி வசனம் சொல்லுங்க. ஓசியாவை எடுத்து பாருங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை எடுத்து படிச்சு பாருங்களேன். கொஞ்சம் படிங்க அந்த வசனத்தை. மேடம் வசனத்தை படிங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை, உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால். பாருங்க, துரோகம் பண்ணக்கூடாது. நியாய பிரமாணத்தை மீறுதே பாவம், துரோகம். எக்காலத்தை வை, அவன் வாயில ஊதே. எல்லாரையும் கூட்டி வச்சு சொல். எல்லாரும் கூடி வேலை செய்கிறதா எக்காலம். ஊதுவாங்க. ஊதினா எல்லாரும் ஒன்று கூடணும், ஓடி வருவாங்க. என்ன விஷயம் என்னங்க சார், வாங்க வாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் தான் சொல்றா. 8ஆம் வசனத்துல நீ வந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். அது எல்லாமே தவறு, பாவம். அப்ப இந்த வசனத்தை தூரப்பட்டுலாமா? அது இப்போ நாம் கை கொண்டு வாழ்வது நல்லது. தேவனுடைய பிரமாணங்களை பொய் என்று சொல்லிட்டு நம்ம இச்சைக்கு ஏற்றவாறு ஒரு உபதேசம் உருவாக்கி போனோம்னா நாமளும் அருவமாக மாட்டோம், நம்ம இடத்துல வர ஜனங்களும் அருவமாக்க முடியாது. யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் வருகிறார், எப்ப வருவாரு தெரியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால உண்மையா இருந்து வாழ்வது சால சிறந்தது. இது எல்லாவற்றையும் எடுக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த லேயால் வந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான். என்ன பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு பேர் என்ன? யூதா. யூதா. யூதா என்றால் பாலசிங்கம், தைரியம் இல்லையா, ஊர்ந்து யுத்த புருஷன். அவளை பெற்றெடுத்ததுக்காக அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கம்மா? இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதி. ஒரு நன்மைகளை நீ அந்த அம்மா அந்த நன்மையை பெற்றதுனால, சுகபலன் ஆரோக்கியத்தோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுனால, எந்த பாதிப்பு இல்லாம பிள்ளையை பெற்றெடுத்ததுனால அந்த பிள்ளைக்காக தேவனை துதிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில சொல்ல போனால் எத்தனை நன்மைகளை நாம் பெற்றாலும் தேவனை துதிக்க கடனாளிகளா இருக்கிறோம். தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கணும். ஆண்டவர் அருமையான பிள்ளையை கொடுத்தார், அருமையான பிள்ளையை கொடுத்தார். தேவனை நன்றி உள்ளதுக்கு துதிக்கணும்.
தேவனின் முதன்மையான பிள்ளையை கொடுத்தார், நன்றி சொல்லட்டும். நமக்கு நன்றி விசுவாசம் உள்ளவர்களா இருக்கவன், எப்பொழுதும் தேவனை துதிக்கவன். வேதத்துல தேவனை துதித்து அதிகமா துதித்த மனுஷன் என்று சொல்ல தாவீது. எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார். எல்லாரையும் பார்க்கணும், தாவீது அதிகமா துதிப்பார். 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் நம்ம துதிக்க போதாது என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் நாவலை பாருங்க, 1000 10,000 நாவல் இருந்தாலும் துதிக்க போதாதையா. அவ்வளோ பெரிய நன்மைகளை அவர் செய்தார். ஆடு வைத்துக் கொண்டிருந்த மனுஷன், அவரு சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ண சொல்றார். அவருக்கு எவ்வளவு நன்றி விசுவாசம். சகோதரர்கள்லாம் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு போய் கோலியாத்தை அடிச்சு கொன்ற பிறகு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று புகழ்ந்த உடனே அதெல்லாம் அவர் வயது வளர வளர நினைவு கொண்டு பார்த்து, அவர் ஆண்டவருக்கு ஒன்றுமில்லாத எண்ணெய் ராஜாவாக்கி, பலனற்று போன எண்ணெய், சத்துவமற்று போன எண்ணெய் கொண்டு கோலியாத்தை முறியடித்த தேவனே, அவர் வளர்ச்சி வரும்போது அவர் தேவனை துதிக்கிறார். நன்றி சுவாசம் அதிகமா தாவீதுக்கு இருந்தது. எப்போ தேவன் துதித்துக் கொண்டிருப்பார் ஒவ்வொன்னா சொல்லி. அப்ப நமக்கு நன்றி விசுவாசம் என்பது எப்பொழுதும் தேவை. தேவனை துதிக்க வேண்டும், தேவனை புகழ வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். எப்பொழுதும் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் தேவனை துதிக்க வேண்டும். நாளுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு யாரும் இல்லை அப்படின்னா, ஹல்லேலூயா 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 அப்படின்னு தேவனை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் சொன்னா கூட சாத்தான் சொல்லிடுவான். ஸ்தோத்திரம் சமஸ்கிருத வார்த்தை. நன்றி, அதான் ஃபாதர் பெக்மான் சொல்றார் இல்லைங்களா, நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்லதொரு நன்மை செய்தார். இதான் அந்த அம்மா சொல். முதன்மையான மனிதன் யூதாவை பெற்றதுனால தேவனை துதிப்பேன் என்று நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனை துதிக்கிறார்கள். நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்லதொரு நன்மை செய்தார். நன்மை நாம் அடையத்தக்கதாக அடைந்தால் நாம் நன்றி பலிபீடம் கட்டோம், தேவனை துதிக்க வேண்டும். அதான் நமக்கு பாக்கியமும் நன்மையுமா இருக்கோ. அல்லேலூயா. அந்த அம்மா அந்த யூதாவை பெற்றெடுத்த பிறகு துதி, தேவனை துதிச்சாங்க பாருங்க. துதிதான் மெயின், அவரே துதிதான். துதிக்கப்படத்தக்கவராயிருந்த தேவனை அந்த அம்மா துதிக்கிற அந்த அஞ்ஞான பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அவன் தான் பாலசிங்கம். இந்நாள் வரையிலும் இஸ்ரவேலிலே சிறந்தவன் அவன்தான். லேவி கோத்திரத்தான், லேவி கூட இருக்கிறவன் அவன்தான். பாருங்க, பாலசிங்கமா இருக்கிறான். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நன்றி சுவாசம் நமக்கு தேவை. ஒரு நன்மையை பெற்றால் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நாம் கடன்பட்டவர்களா இருக்கோம். தேவ ஜனங்கள் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கவன், எப்போதும் துதிக்கவன். ஒவ்வொரு நன்மையெல்லாம் ஒரு வினாடி ஆண்டவர் நாம் கூட்டி கொடுத்திருக்கிறார், தேவனை துதிக்க வேண்டும். ஒரு நிமிஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், தேவனை துதிக்க வேண்டும். அது என்ன, ஒரு இடத்துல ஒரு வசனம் போட்டு, நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அருமையானவர்களே, எப்பொழுதும் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அது சால சிறந்தது. நன்றி விசுவாசம் உள்ளவர்கள் தேவனை துதிப்பார்கள். தேவனை துதிக்கிறவர்களை தேவன் மறக்கவே மாட்டார். பிரமாணங்களை கை கொள்கிறவனையும் தேவன் மறக்க மாட்டார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனே தேவன் மறக்க மாட்டார். எப்பொழுதும் துதியுங்கள், எப்பொழுதும் தேவன் ஆராதியுங்கள். சும்மா இருந்து வெட்டி கதையை பேசாதீர்கள். கிடைத்த நேரத்தில் 3 பெண்கள் கூடி நீங்கள் தேவனை துதியுங்கள், தேவனை ஆராதித்துக் கொண்டிருங்கள். இதோ இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரோ தெரியாது, நாம் துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லி பெண்கள் கூடி தேவனை துதித்து ஆராதனை செய்யுங்கள். ஆண்கள் கூட வெட்டி கதை பேசி வீணா நேரங்களை செலவழிக்காதீர்கள். நீங்கள்லாம் தெய்வ மனுஷர்கள், நீங்கள்லாம் தெய்வ மனுஷர்களா இருக்கிறீர்கள். உடனே ஆண்கள் 2 பேர் சேர்ந்து 3 பேர் இருக்கிற வாங்க போகும். அந்த இடத்துல தேவனை துதிக்க வேணும். ஒரு பாடலை நன்றி பலி கட்டுவான்னு பாட்டாதான் சரி, பாடுங்க, தேவனை துதிங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இரவும் பகலும் எல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அருமையானவர்களே, நாம் நன்றி சுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஏன் நன்றி சுவாசம் உள்ளவர்களா இருக்கணும்னா, துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. தேவனை நாம் துதிக்கும் போது துதி என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். அதுவும்
தேவ ஜனங்களாகிய நாம் துதிக்கும் போது தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். நாம் எப்படி நாம் கூடுகிறோம்? 2-3 பேர் எங்க கூடி அவருடைய நாமத்தினாலே அங்கு ஆண்டவர் இருப்பார். நம்பிக்கை இருக்கும். தேவனை துதிக்கும் போது ஆண்டவர் நம் துதிகளை விரும்புவார். அல்லேலூயா. தேவ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர், மீசையா பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை துதித்து அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிக்க அந்தமா பாருங்க. யூதாவை பெற்றெடுத்ததுக்காக அந்தமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அதே போல ஒவ்வொரு நன்மைகள் ஒவ்வொரு வினாடிகளையும் தேவன் நமக்கு தருகிறார். எப்பொழுதும் நம்ம நன்றி சொல்லும். ஒரு வினாடி கிடைச்சிட்டா யாரும் இல்லையா ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூட கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. அல்லேலூயா. வெளியே சத்தமா சொல்ல வேண்டாம், உள்ளத்துல உதடுகளை செய்ய நீங்க சொன்னாலும் அல்லேலூயா ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்தீங்க நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி நான் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த நன்றியை செலுத்திக் கொண்டே இருங்க. அதான் தேவ ஜனங்கள். சேர்த்து பாயிண்ட் நம்பர் 2 முடிந்தது. எல்லா அடிக்கிற பாயிண்ட் நம்பர் 3 போகலாம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 நாளாகமம். சரிங்களா? 1 நாளாகமம் எத்தனை அதிகாரமா? 23ஆம் அதிகாரம் 23வது அதிகாரம் 30ஆம் வசனம். 30வது வசனத்தை பாருங்க. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. நாள்தோறும் காலையில் துதிக்கணும், மாலையிலும் துதிக்கணும். மத்தியானமும் துதிக்கலாம். இஸ்லாத்தை போய் பாருங்க, 7 தரம் ஆராதிக்கலாம். தேவனுக்கு நன்றி செலுத்துறார். கிறிஸ்தவர்களாகிய நாம ஏன் காலையும் மாலையும் தேவன் துதிக்கக்கூடாது? அது கூட சிலருக்கு முடியல இல்லையா? மற்றவங்கிட்ட எல்லாம் போய் வெட்டி கதை பேசுறதுக்கு இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 2ல தான் வரும். அதனால தேவன் கிடைக்கிற நேரங்களை தேவனை துதியுங்கள். அடுத்து பாருமா 3வது 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, தேவனுடைய விண்ணப்பங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கணும்னா நாம் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே என் நிலைமை பார், நான் உமக்கு விரோதமாகவும் இந்த பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தவன். ஏன்னா ஏன் அப்படி சொல்லணுங்க அப்படின்னா, எந்த நேரமும் நம்ம எண்ணங்களில் பல தேவையில்லாத எண்ணங்கள் கற்பனைகள்லாம் வரும் இல்லையா? குதிரைகளினால் தவறு செய்துருவோம், கண்களினால் தப்பா பார்த்துருவோம், புரிந்து கொள்றதுல தப்புதமா இருக்கும். கேட்கறது பாருங்க, அதெல்லாம் தப்பானதெல்லாம் நல்லா கேட்கும், நல்லது காதல கேட்க மாட்டோம். தப்பானதுக்கு செவி சாய்ப்போம், நாம் நல்லதுக்கு செவி சாய்க்க மாட்டோம். அதனால்தான் ஒவ்வொரு நேரம் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். அந்த தாழ்மையான மனிதன் தான் தேவனுக்கு வந்து அறிக்கை செய்வான். தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா இந்த காலத்துல தன் குற்றங்களை பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைஞ்சிட்டே இருக்கான். ஒருத்தர் சொன்னார் 7 தரம் 70 தரம் மன்னிப்பாரையா ஆண்டவர். அதான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். பாவம் செய்யற இடத்துல கிருபையும் பெருகும் என்று இருக்கிறதே. ஐயா நீங்க என்ன அப்படி சொன்னீங்க? பாவம் செஞ்சத கிருபையா பெருகும். அவன் பாவம் செய்யறான், அவன் முடிவு நல்ல விதமா இருக்காது. அவன் முடிவு நல்ல விதமா இறக்க ஏன் அவர் பாவம் செய்துதான் ஏன் அவர் கிருபை பண்ணுற? இனி அந்த பாவம் செய்யாது இருக்க அந்த மேற்கொண்டதுதான் கிருபை ஆண்டவர் தருகிறார், எக்ஸஸ். அப்ப அந்த கிருபையை அள்ள தட்டிட்டு மறுபடியும் அதே பாவங்களை செய்வீங்கன்னா உங்களை போல சபிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. விட்டுடணும், எனக்கு வேண்டாம் ஐயா, ஆண்டவர் போதும் வாங்க அப்படின்னு தேவனை பிரிக்கலாம். தேவ ஜனங்கள் தான் இப்படி வாழணும். மற்றவங்கள விட்டுருங்க. 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டிலாம் தேவ ஜனங்களுக்கு தேவை. 5 புருஷன் 4 புருஷன்லாம் தேவையில்லைங்க. புரியுதுங்களா? ஆண்டவரை நம்பி வாழுங்க. ஒரே நமக்குள்ள பரிசுத்த குலைச்சல் நம்ம சேதப்படுத்தாம இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் மனைவி கொடுத்திருக்கிறார். என் லைஃப் அதுதான். புரியுதுங்களா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பெண்களால எனக்கு ரொம்ப, நான் எந்த பெண்ணையும் போய்
அவகிட்ட இந்த ஐ லவ் யூ இந்த கேடுகட்ட வார்த்தையை சொன்னதே கிடையாது. என்ன பார்த்து சொன்ன பெண்கள் தான் நிறைய. என் கண்ணத்தை தொட்டு மொத்த புசு புசுன்னு இருக்க என் கண்ணம், இந்த கண்ணம் அழகா இருக்கு, உங்க பல்லு அழகா இருக்கு, உங்க மூக்கு நல்லா அழகா இருக்கு இல்லையா, இந்த செவி நல்லா பெரிய செவியா இருக்கு, நல்லா முடி அழகா ஹேர் ஸ்டைல் பாருங்க. இப்ப நான் கொஞ்சம் முடி வளர்த்துருக்கேன் பழையபடி, இந்த முடிய பார்த்து சொல்றாங்க சூப்பரா இருக்கு இந்த வயசுல உங்களுக்கு முடி. இப்படி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கிற பெண்கள் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை என்கிட்ட எப்படியெல்லாம் பேசுற பெண்கள் இருந்தாங்க. அருமையானவர்களே, நமக்கு தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். வாலிபர்கள் இப்படிப்பட்டதான கீழ்த்தனமான வாழ்க்கையில போகாதீங்க. நான் எந்த பெண்ணையும் தேடி போல, எல்லாம் என்ன தேடி வந்ததுதான். புரியுதுங்களா? அதனால தேவன் நம்மை பாதுகாப்பார். நாமும் தேவனுடைய ஒழுங்கிலே உண்மையா இருந்தால் போதும். அப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த குடைச்சல் வந்து விடாம இருப்பதற்கு தான் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். அதான் என் மனைவி. இப்ப நான் என்ன செய்யலாம், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கு, நீ நான் இன்னொரு பெண்ணை நான் தப்பா பழகலாமா, வச்சுக்கலாமையா, செப்டி எனக்கு தேவையா, அந்த கேடு கட்ட புத்தி தேவையில்லை. உனக்கு உன் மனைவி இடத்துல அன்பு கூறு, உன் மனைவியை நேசி, உன் புருஷ இடத்துல அன்பு கூறு, உன் புருஷனை நேசி சகோதரியே, அதான் உனக்கு பாக்கியம். எல்லாம் பேசலாம், ஒரு புருஷனை உன் புருஷனை எல்லாம் வேற எந்த ஆணுகிட்ட தப்பா பேசுனீங்களா, தப்பா பழகிங்களா, தப்பா நடந்தீங்களா, நீங்க பரலோகத்துக்கே போக முடியாது. சும்மா கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே மனைவி புருஷனா இருங்க. எந்த மனைவி வந்தப்ப இன்னொரு பெண்ணை தப்பா பழகிட்டீங்களா, நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளை தூர வச்சுட்டு போங்க. அங்க ஒருத்தன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் 2 பொண்டாட்டி இருக்கான். அவனுக்கு அவனே சொல்றான், ஒருத்தனை பாதியிலிருந்து பிராணனை வாங்குறான்னு சொல்றான். புரியுதுங்களா? அதனால பாதியிலிருந்து பிராணனை வாங்குறான். ஒருத்தர் 2 பொண்டாட்டி, ஒருத்தருக்கு மனைவியே கிடைக்க மாட்டேது. அம்மா போல பொண்ணு வேணும், மனைவி வேணும்னு சொல்லி அம்மா அழகா இருக்கான்னு சொல்லி குளத்துக்கரையெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் குளிக்கிற பொம்பளைங்கள. அப்படிலாம் போங்க. ஏன்னா அவங்க வேறு, நாம வேறு. நாம் ஜீவனுள்ள தேவனை தேசிக்கிறோம். நமக்கு இந்த கேடுகட்ட புத்தியெல்லாம் வேண்டியதில்லை. தேவனை அன்பி வாழணும். புரியுதுங்களா? தேவனை நம்பி வாழுங்க, தேவ குருவிலிருந்து வாழுங்க. தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஏன் ஜெபம் பண்ணலாங்களா? சர்வலங்கள தேவனே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி போட நாச்சா எங்களை காத்துள்ளோம். உத்தமத்திலே நாங்கள் நடந்து கண்ணியமாய்கள் காத்துக்கொள்ள கிருபை தந்து வழி நடத்தும்படி உங்களிடத்துல மன்றாடுகிறோம். வாக்கியங்களை கேட்க போற உங்கள் ஜனங்கள் ஒழுங்கு கூட தன்னை வைத்துக் கொண்டு வாழ உதவி செய்யும்படி உங்களிடத்துல வாழ்கிறோம். பாதுகாப்பைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.